पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயம் கனிந்த இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சகஸ்ரநாமத்திலே 799வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். அன்பர்களே, வேள்வி என்று தமிழிலே சொல்கின்றோம். அதற்கு சம்ஸ்கிருதத்தில் யக்ஞம் என்று பெயர் என்று சொல்கிறார்கள். யக்ஞம் என்பது யஜ என்கிற வர்பிலிருந்து, தாதுவிலிருந்து, வினை வேரிலிருந்து வருகின்ற சொல். யஜ என்று தேவ பூஜாயாம் என்றார்கள் ஆன்றோர்கள். பூசிப்பதற்கு யக்ஞம் என்று பெயர். குன்றக்குடி அடிகளார் ஒரு முறை சொன்னார், பூஜை என்பது சம்ஸ்கிருத சொல் என்று பலர் நினைக்கிறார்கள். அது சரியல்ல. பூவை கொண்டு செய்வது, பூவை வைத்து செய் என்று சொல்லி பூசை பூசை என்று சொன்னார்கள். அது பூசை என்று மறிந்து விட்டது என்று அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். எது எப்படியோ ஒரு தெய்வத்தை குறித்து செய்யப்படக்கூடிய வேள்வி, பூஜை வேள்வி என்று பெயர் பெறுகிறது. இந்த வேள்விகளிலே தலை சிறந்தது, இப்படிப்பட்ட ஆராதனைகளிலே தலை சிறந்தது நாராயணனுடைய ஆராதனம். நாராயண பூஜை எல்லாவற்றிலும் சிறந்தது என்கிறார்கள். நாராயண பூஜை என்று சொல்லும் பொழுது நாராயணனை விட நாராயணனை சார்ந்தவர்கள் பூஜை இன்னும் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. லக்ஷ்மி தேவி நாராயணனை சார்ந்தவளாகவும் இருக்கா, நாராயணனை போலவும் இருக்கா, நாராயணனுக்கும் மதிப்புக்குரியவளாக இருக்கா. அதனால் எல்லா கோணத்திலையும் லக்ஷ்மியின் பூஜை என்று வந்தால் அது எம்பெருமானுடைய பூஜையை விட ஒருபடி உயர்ந்தது என்றே நம் கோணத்திலே சொல்லலாம். அன்னை அப்படி யாரேனும் அவளை பூஜை செய்ய வேண்டுமென்று, ஆராதனம் செய்ய வேண்டுமென்று தொடங்கினால் முன்னே தான் 4 அடி நடந்து வந்து அவன் நெஞ்சு நிறைய குடி புகுந்து கொள்வாளாம். வேறு எண்ணங்கள் வராதபடி தன்னுடைய பக்தனுடைய நெஞ்சிலே தான் நின்று அவன் தன்னுடைய ஆராதனத்தை நன்கு செய்யும்படி அருள் செய்வாளாம். இது இறைவனோ அல்லது இறைவியோ செய்து கொடுத்தாலன்றி நம் நெஞ்சத்திலே உள்ள குப்பைகளை நம்மால் நீக்கி கொள்ள முடியாது. இது பெரிய கஷ்டமான விஷயம். நம் நெஞ்சத்தில் எவ்வளவோ அழுக்குகள், குப்பைகள், பாசிகள் படிஞ்சிருக்கு. அதையெல்லாம் நீக்கி அங்கே அன்னை குடிகொள்ள வேண்டுமென்றால் நம்மால் மட்டும் அதை க்ளீன் பண்ணவே முடியாது. அது அன்னையே முன் வந்து அந்த இடத்தை ஆக்கிரமித்தாலன்றி அது ஆகாது. ஆகையினால்தான் ஆழ்வார் கூட பாடுறார், திருமாலினும் சோலை மலை என்றேன், என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். யாரோ அப்படி ரோடோடு போயிட்டு என்னை பார்த்து அந்த மலை என்னன்னு கேட்டான். அந்த மலை தான் திருமாலிரும் சோலை மலை, அழகருடைய மலை என்று பதில் சொன்னேன். அந்த வார்த்தையை நான் சொன்னவாறே, என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய் என்று அதையே சாக்காக வைத்து கொண்டு திருமாலை எங்கே குடியேற்ற வைத்தாள் லக்ஷ்மி தேவி. ஆகையினால் திருவோடு கூடிய திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அதில் திருமாலாக இருப்பதனால திரு ஃபோர்ஸ் பண்ணி இவன் நம் மலையை சொல்லிட்டான், இவன் நெஞ்சிலே குடியிருங்கள் என்று அவனையும் அழைத்து கொண்டு வந்து குடியேறினாள் என்று சொல்வது போல அழகாக அமைக்கிறார் ஆழ்வார் பாசுரத்தை. திருமாலிரும் சோலை மலை என்றேன், என்னென்ன என்று சொல்லன்னு அர்த்தம். என்று சொல்லவாறே திருமால், திருவிடம் அத்தியந்த மிக வெறித்தனமான அன்பை உடைய பெருமான் என் நெஞ்சு நிறைய புகுந்தான், நெஞ்சு நிறைய ஆக்கிரமித்தான். அதுவும் திருவை முன்னிட்டு. அதில் முதலிலே பக்தர்களுக்கு அவர்கள் வேள்வி செய்ய தொடங்கினால், ஆராதனை செய்ய தொடங்கினால், பூஜை செய்ய தொடங்கினால் அவர்கள் நெஞ்சிலே தான் நிறைந்து தோன்றிவிடுவாள்.